படத்திலே பாய்ந்து வாய்ந்து 100 பேர் 200 பேர் வந்தாலும் அடித்து வீழ்த்துகிற கதாநாயகர்கள். உங்கள் தளபதி கதாநாயகர்கள் கூட எனக்கு பாதுகாப்புக்கு இசட்டு பிரிவு கொடுங்கள். கைகட்டி வேலை செய்ய தயாராக இல்லாதவன் கை நீட்டி கட்டளையிடுகிற தகுதியை ஒருபோதும் பெறமாட்டான். பதவிக்காக சண்டையிட வரவில்லை, பதவிக்காக களத்திலே போகவில்லை. படத்திலே பாய்ந்து வாய்ந்து 100 பேர் 200 பேர் வந்தாலும் அடித்து வீழ்த்துகிற கதாநாயகர்கள். உங்கள் தளபதி கதாநாயகர்கள் கூட எனக்கு பாதுகாப்புக்கு இசட்டு பிரிவு கொடுங்கள். காரணம் வீரம். அதனால்தான் வீர துறவி விவேகானந்தன் சொல்கிறான், வரலாறு வீரர்களுக்கானது கோழைகளுக்கானது அல்ல என்கிறார். மருதுபாண்டியர்களை, எங்கள் முன்னவர்களை, எங்கள் பெருமைமிக்க பாட்டனார்களை புகழ்ந்து பேசுவது, அவர்கள் பெருமையை பாடுவது என்பது வாக்குக்காக அல்ல, வருங்கால தலைமுறை பிள்ளைகளுக்கான வழிநடத்தலுக்கு. என் இனப்பெருமையை, என் முன்னவனின் பெருமையை பேசுவது என்பது பீற்றிக்கொள்ள அல்ல, எங்களை நாங்களே தேற்றிக்கொள்ள, நான் யார் என்பதை எனக்கு நானே சொல்லிக்கொள்ள, நான் எப்படிப்பட்ட வீரனின் பேரன் என்பதை நான் அறிந்து கொள்ள, எனக்கு பின்பு வருகிற என் தம்பி தங்கைகளுக்கு அறிந்து சொல்ல. அதற்காகத்தான் இது போன்ற நிகழ்வுகள். மருதுபாண்டி யார் என்றே தெரியாதவன் எனக்கு வாக்கு செலுத்தி என்னாக போகிறது? வரலாற்றில் எதை படித்தாய்? 8 நாட்கள் வெள்ளையனை எதிர்த்து சண்டை போட்டவனை வீர சிவாஜி என்று படித்தாய். 8 மாதங்கள் தொடர்ந்து வெள்ளையனை எதிர்த்து போரிட்டு மாண்ட மறவன் நம்முடைய பாட்டன் மருதுபாண்டியரை நீ படிக்கவில்லை. அவன் வரலாற்றில் நேர் முன்னத்தி ஏர் சீமான் என்கிற இந்த சிவகங்கையில் பிறந்த எளிய மகனுக்கு அவன் பாட்ட நேர் முன்னத்தி ஏர். எப்படி? இப்படித்தான் பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள், முஸ்லிமான்கள் எல்லாம் பிளந்து பிரிந்து நின்றால் அடுத்தவன் அந்நியன் ஆட்சி எங்கே நிலவும்? அந்நியன் ஆட்சியிலே வாழ வேண்டிய அடிமை நிலை உருவாகும். அவன் முழக்கமிட்ட காலம் வெள்ளையன், அவன் பேரன். அதே கோரிக்கை முன்வைக்கிறேன். படையாட்சி பறையர் தேவர் தேவேந்திரர் என்று தமிழ் பேரினத்தில் பெருத்த தமிழ் சமூகங்கள் பிளந்து பிரிந்து நின்றால் அடுத்தவன் ஆட்சியின் கீழே அடிமையாக வாழ நேரிடும். அவன் முழக்க வைத்தது வெள்ளையன், நான் முழக்க வைக்கிற காலம் கொள்ளையன் காலத்தில். அதனாலே மாமன்னர்கள் மருதுபாண்டியரும் அவன் மண்ணின் பிள்ளை சீமானும் ஒரே நேர்கோட்டில் நிற்கிறோம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வென்ற தமிழின் மூத்த மொழிக்கு ஏற்ப முழக்கத்தை முன்வைத்த வீரமறவன் நம்முடைய பாட்டன்கள். நன்று கவனிச்சுக்க. நீ உலகெங்கும் தத்துவம் என்ன உனக்கு கற்பிக்கிறது? தன்னை தாழ்த்தி கொள்ள தயாராக இல்லாதவன் தலைமை ஏற்கிற தகுதியை பெறமாட்டான். கைகட்டி வேலை செய்ய தயாராக இல்லாதவன் கை நீட்டி கட்டளையிடுகிற தகுதியை ஒருபோதும் பெறமாட்டான். ஆனால் என் பாட்டன்கள் சாதாரண குடிமக்களாக இந்த மண்ணிலே பிறந்த 2 மக்கள், 2 மகன்களும் நம்முடைய பாட்டன் முத்துவடுகநாத தேவரனுடைய படையிலே தளபதிகளாக தங்களை இணைத்து மன்னனின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கடமை செய்தவர்கள்.
மன்னன் இறந்த பிறகு அருமை பெருமை மக்களே, என்னிலும் இளைய என் உயிர் தம்பி தங்கைகளே, இந்த வரலாற்றை நீங்கள் நன்றாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய பாட்டனார் முத்துவடுகநாத் தேவர் இறந்து விட்ட பிறகு நம்முடைய வீரப்பெரும்பாட்டியார் வேலுநாச்சியார் அரசியாகிறார், ராணியாகிறார். நம் பாட்டிக்கு கீழே படை தளபதிகளாக நின்றவர்கள் நம்முடைய பாட்டன்கள் மருதுபாண்டியர்கள். 200 ஆண்டுகளுக்கு முன்பே நன்கு சிந்தித்து பாருங்கள், ஒரு விதவை பெண் கைம்பெண்ணின் தலைமையின் கீழே வீர மறவர்கள் நாம் தளபதியாக நின்று சண்டை செய்வதா என்று எனது பாட்டன்கள் எண்ணவில்லை. நாங்கள் தான் பெண்ணிய உரிமையை பெற்றுக் கொடுத்தோம், நாங்கள் தான் பெண்களை மதிக்க கற்றுக் கொடுத்தோம் என்று பீத்து திரிகிற திராவிட பதர்களே, 200-250 ஆண்டுகளுக்கு முன்பே என்னுடைய வீர பெரும்பாட்டி வேலுநாச்சியாரின் படையிலே தளபதிகளாக நின்று அந்த வீர மாதாவை கட்டளை ஏற்று களத்திலே பாய்ந்த மறவர்கள் எங்கள் பாட்டன்கள் மருதிருவர்கள். வீரத்தில் பெண் என்ன ஆண் என்ன போற்றினார்கள். வீர மாதாவின் கட்டளைக்கு கைவிரல் அசைவுக்கு கண்ணசைவுக்கு களத்திலே பாய்ந்த வேங்கைகள் நம்முடைய பாட்டன்கள். பதவிக்காக சண்டையிட வரவில்லை, பதவிக்காக களத்திலே போகவில்லை, நம் பாட்டிக்காக உயிரை களத்திலே பலியிட களத்திலே நின்ற மறவர்கள் நம்முடைய பாட்டன்கள். கனவிலும் நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள் என் உடன் பிறந்தார்களே. ஒரு நாள் நம் வீர பெரும்பாட்டியார் இந்த தளபதி இருவரை சிவகங்கை மண்ணினுடைய மன்னர்களாக முடிசூட்டுவாள் என்று கனவிலும் நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள். பேரன்புமிக்க என் பெற்றோர்களே, என் உயிருக்கு என் உடன் பிறந்தார்களே, இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றிலே வெள்ளையனை எதிர்த்த போரிட்ட வீரர்களின் வரலாற்றிலே ஒரே ஒருவர் தான் வென்று மீண்டும் முடிசூடி இருக்கிறாள். நீ படிப்பது சான்சி ராணி லட்சுமி பாய். என் பாட்டி எங்களின் வீரமாதா வேலுநாச்சியார் பிறந்து இறந்து 85 ஆண்டுகள் கழித்துத்தான் உன்னுடைய லட்சுமி பாய் மணிக்கர்ணை என்கிற பெண்ணே பிறக்கிறாள். இள வயதில் திருமணமாகுவதால் லட்சுமி பாய். சான்சி மன்னன் அவன் நாட்டை ஆண்டவன் இறந்து போகிறான், இவள் ராணி ஆகிறாள், அதனால் சான்சி ராணி லட்சுமி பாய். என் அப்பத்தா செத்து 85 ஆண்டு கழித்து பிறக்கிறான். நீ வரலாற்றில் எப்படி படிக்கிறாய்? என் பாட்டி வேலுநாச்சியாரை படிக்கிற போது தென்னாட்டின் சான்சி ராணி என்று படிக்கிறாய். ஆனால் நியாயமாக உண்மையாக வரலாறு எப்படி பதிவாயிருக்க வேண்டும்? சான்சி ராணியை படிக்கும் போது வடநாட்டின் வேலுநாச்சியார் என்று எழுதியிருக்க வேண்டும். என் பாட்டி தன் தாய் மண்ணை மீட்க போரிட்டால், சான்சி ராணி வளர்ப்பு மகளை முடிசூட உரிமை இல்லை என்பதற்காக போரிட்டாள். எப்படி இருக்கு? நீ வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்டாய், நிராகரிக்கப்பட்டாய், மறக்கடிக்கப்பட்டாய். வரலாற்றில் தெளிவு பெறாத எந்த இனமும் எழுச்சியுற முடியாது. வரலாற்றை மறந்துவிட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம் என்கிறான் ஹோசிமின். வரலாற்றை படிக்காதவன் ஒருபோதும் வரலாற்றை படைக்க முடியாது என்கிறார் அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர். அதனால்தான் எங்கள் உயிர் தலைவன் வரலாற்றை படி, நீ வரலாற்றை படை, வரலாறாகவே வாழ் என்ற முழக்கத்தை எங்களுக்கு முன்வைத்து சென்றார். அப்ப எங்களுடைய வரலாறு என்ன? புறக்கணிக்கப்படுகிறது. அப்போது அண்ணல் அம்பேத்கர் என்ன சொல்கிறார் நமக்கு? வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்கிறார். நாங்களே இப்போது என் இனத்தின் வரலாற்றை எழுதி கொண்டிருக்கிறோம். எது என் வரலாறு?
எது? எங்கள் வீர பெரும்பாட்டன் தீரன் சின்னமலை தோற்றான் வெள்ளையனிடத்திலே. என்னுடைய வீர பெரும்பாட்டன் பூலித்தேவன் தோற்றான் வெள்ளையனிடத்திலே. என்னுடைய வீர பெரும்பாட்டன் அழகுமுத்துக்கோன் தோற்றான் வெள்ளையனிடத்திலே. இன்னொரு பாட்டன் மன்னர் வீரபாண்டியன் தோற்றான் கட்டபொம்மன் வெள்ளையனிடத்திலே. இந்திய நிலமுழமைக்கும் வெள்ளையனை எதிர்த்து போரிட்ட அத்தனை ஆண் மறவர்களும் தோற்றார்கள். ஆனால் ஒரே ஒரு நிலத்தில், ஒரே ஒரு களத்தில், நான் பிறந்த நிலத்தில் என்னுடைய பாட்டி வேலு நாச்சியார் மட்டும்தான் ஒரு வீர மங்கை மான மரத்தி, அவள் ஒருத்திதான் நேரடியாக களத்திலே வெள்ளையனை பொருத்தி வீழ்த்தி வென்று மறுபடி முடிசூடினார். இதுதான் இந்திய துணைக்கண்டத்தின் ஒப்பற்ற வரலாறு. என் பாட்டியின் வெற்றிக்கு தோளுக்கு தோள் துணை நின்று அவளுடைய வீர வரலாற்றை தன் வீரத்தாலும் ரத்தத்தாலும் எழுதியவன் என் பாட்டன் மருதுபாண்டியர் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் மறந்துவிடக் கூடாது.